நாளை நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர், முதல்வர்கள் பதவி பறிப்பு மசோதா உட்பட பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தாமதமாக தொடங்குவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. நவம்பர் இறுதியில் தொடங்க வேண்டியது டிசம்பரில் தொடங்குவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். முடித்திருத்தும் சலூனை கூட மக்களின் சிந்தனையை திருத்தும் இடமாக திமுக செயல்பட வைத்தது என்றும், குக்கிராமங்களிலும் கியூபா புரட்சியையும் ரஷ்ய புரட்சியையும் திமுக தெரிய வைத்ததாகவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இத்தகைய வரலாற்று சிறப்புகளை அறியாதவர்கள் திமுகவை மிரட்டி பார்ப்பதாக கூறிய அவர் தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோரை மறைமுகமாக சாடினார். என்னுடைய நம்பிக்கை வீண் போகல என்று சொல்வதை விட, தம்பி உதயநிதியோட கொள்கை பிடிப்பு மிக்க செயல்பாடுகளை பார்க்கிறப்போ ஐயன் வள்ளுவர் சொன்னாரு, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல்லின் அந்த குரலுக்கேற்ப தம்பி உதயநிதி செயல்படுகிறான்னு பெருமையோடு சொல்றேன். குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய முடி திருத்தும் கூடிய சலூன் கூட மக்களின் சிந்தனையை திருத்துகிற மையமாக செயல்பட்டுச்சு. கிராமத்தில் இருக்கிறவங்களும் கியூபா புரட்சியை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ரஷ்ய புரட்சி பத்தி படிச்சு ஊக்கமும் உறுதியும் பெற்றாங்க. இந்த வரலாறு பற்றி எல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போல வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு திமுக தான். சிறப்பான கூட்டணி அமையும், யாரும் கவலைப்பட தேவையில்லை என்று சேலத்தில் நடந்த அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கள்ள ஓட்டு போட்டதால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டு திமுக அஞ்சுவதாகவும் அவர் விமர்சித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் டிசம்பர் 12ஆம் தேதி போராட்டம் அறிவித்துள்ளார். வன்னியர்களுக்கான 10.5% உள் இட ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த கோரி போராட்டம் நடைபெற உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்காக தாவேக தலைவர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் வார் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகளின் பணிகளை தினமும் விஜய் நேரடியாக கண்காணிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. இரவில் வெளியே செல்வதற்கு கோவை ஒன்றும் சிங்கப்பூர் அல்ல என்று கோவை சம்பவம் குறித்த கேள்விக்கு நடிகை கஸ்தூரி பதிலளித்துள்ளார். எப்போது வேண்டுமானாலும் வெளியே சுற்றலாம் என்பதுதான் பெண்ணியம் என்றால் அப்படிப்பட்ட பெண்ணியமே தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இன்னைக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை. இது சிங்கப்பூர் கிடையாது. ஓகே, அது சிங்கப்பூர் ஆகிற வரைக்கும் நீங்கள்லாம் கொஞ்சம் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். படிக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணுறது என்ன? அது நீங்கள் அது பெண்ணியத்துக்கு எதிராக அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணியமே வேணாங்க. அப்படிலாம் சொன்னால் எனக்கு அந்த பெண்ணியம் அதுக்கு பேர் பெண்ணியம். உங்களுக்கு சுதந்திரம் தானே, சுதந்திரத்தை நீங்கள் இதோ இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி காட்டுங்க. கையே இல்லாத ஒரு பெண் இன்னைக்கு ஆர்ச்சரியில் இன்டர்நேஷனலாக போகுது அந்த மாதிரி காட்டுங்க. எதில் சுதந்திரத்தை காட்டுவீங்க? நடுராத்திரி போய் யாரோடைய காரில் உட்காந்துருக்கிறது இல்லையா? சாரிங்க, அதுக்கு என்ன நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, பரவாயில்ல. 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு தமிழகம் முழுவதும் நாளை நடைபெற உள்ளது. எழுத்துத் தேர்வுக்கு வருகை தரும் தேர்வர்கள் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட ஆவணங்களோடு காலை 8 மணிக்கு வர வேண்டும் என்றும் 9:30 மணிக்கு மேல் வருபவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் 2 லட்சம் ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வை கட்டாயமாக எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுவதற்காக சிறப்பு பயிற்சி கையேடுகளை 14ஆம் தேதிக்குள் தயாரித்து 17ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்ற கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடந்த அதர்ஸ் பட நிகழ்ச்சியில் நடிகை கௌரி கிஷன் யூடியூபர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவம். நடிகை மனதை புண்படுத்தும் நோக்கில் கேள்வி கேட்கவில்லை என யூடியூபர் வருத்தம் தெரிவித்துள்ளார்.
நகைச்சுவை என்ற பெயரில் உருவக்கேலி செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நடிகை கௌரி கிஷன் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட யூடியூபரை குறிவைத்து விமர்சிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ள நடிகை ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றி கூறினார். கடலூர் மாவட்டம் வயலூரில் தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காம்பவுண்ட் சுவர் மீது மோதி பேருந்து நின்ற நிலையில் அதிர்ஷ்டவசமாக 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிர் தப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் அரசலங்குடியில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற பள்ளி வேனை போதை ஆசாமிகள் கல்வீசி தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவில் மாணவர்கள் அலறும் காட்சி பார்ப்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பள்ளி வேனில் கல் எறிந்த மூவரில் ஒருவரான தாமரை செல்வன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். வா 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 நீ எடுத்துக்கலாம் வா. இல்ல இல்ல எடுக்கட்டும் இருக்கட்டும். திருத்தணி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்குள் குரங்குகள் சுற்றித் திரியும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ கழிவுகள், குப்பைகள் குவிந்து சுகாதாரமின்றி காணப்படுகிறது. மேலும் தெருநாய்கள், மாடுகளும் உள்ளே புகுந்து செல்கின்றன. ஓசூரில் தனியார் நிறுவனத்தின் மகளிர் விடுதியில் ரகசிய கேமரா பொருத்திய வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த இளம் பெண் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது டெல்லியில் இருந்து மேலும் ஒரு இளைஞரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சமூக வலைதளங்களில் ஆபாச வீடியோக்கள் எதுவும் பகிரப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெண்களின் வேலை நேரம் இரவு 10 மணி வரை நீட்டிக்கப்படுவதாக தொழிலாளர் துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பாலின சமத்துவத்தை உறுதி செய்தல், அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார பங்களிப்பை நோக்கமாக கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் முதற்கட்ட தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு 65 வோல்ட் ஷாக் கிடைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். பீகார் மாநிலம் சீதாமார்ஹி பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், எதிர்க்கட்சியினருக்கு தொழில்துறையை பற்றி ஒன்றும் தெரியாது என்று விமர்சித்தார். பீகாரில் வாக்குகள் திருடப்படுவதாக கூறும் ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்காதது ஏன்? அரசியல் லாபத்திற்காக ராகுல் காந்தி பொய் சொல்வதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சித்துள்ளார். பீகார் மாநிலம் பாகல்பூரில் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவை காண முண்டியடித்த தொண்டர்கள் தடியடி நடத்தி தொண்டர்களை போலீசார் கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திராவில் இருந்து இதுவரை கடத்தப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரக்கட்டைகளை துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆய்வு செய்தார். செம்மரத்தை வெட்டினால் யாராக இருந்தாலும் தோலை உரிப்போம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதல்நிலை காவலர் இளங்கோவன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். மாணவியுடன் சென்ற 12ஆம் வகுப்பு மாணவனை அனுப்பிவிட்டு மாணவியிடம் அத்துமீறிய காவலரை மாவட்ட காவல்துறை சஸ்பெண்ட் செய்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி புதிதாக 4 வந்தே பாரத் ரயில்களை துவக்கி வைத்துள்ளார். பனாரஸ் கஜுராஹோ இடையேயான வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி அந்த ரயிலில் பயணித்தார். அப்போது பள்ளி மாணவனின் கவிதை வரிகளை அவர் கேட்டு ரசித்தார். सदा पुरातन है मेरा बनारस बदल रहा है बनारस ने जब से ढंग बदला है बनारस ने जब से संग बदला विहंग सा उड़ता ऊंचे ऊंचे विहंग सा उड़ता ऊंचे छोड़े नए क्षितिज पे मचल रहा है सदा सनातन सदा पुरातन ये मेरा बनारस बदल रहा है जम्बू द्वीप का प्राण बिंदु ये मोक्षदायिनी का स्वर यही है दिन प्रतिदिन निखर रहा है सदा सनातन सदा पुरातन ये मेरा बनारस बदल रहा है कंकड़ कंकड़ इसका शंकर कंकड़ कंकड़ इसका शंकर बाबा विश्वनाथ का धाम है यह कॉरिडोर के सिंहनाथ से सदा सनातन सदा पुरातन मेरा बनारस बदल रहा है नमो घाट के अवलोकन से स्वच्छता के नए दम्भ से सदा सनातन सदा पुरातन मेरा வியட்நாம் ஏர்லைன்ஸ் விமானம் 10 மணி நேரம் தாமதமான நிலையில் ஹைதராபாத் விமான நிலையத்தில் பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வியட்நாம் செல்லவிருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் சுமார் 194 பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து பெங்களூரு நோக்கி புறப்பட இருந்த ஏர் இந்தியா விமானம் இயந்திர கோளாறால் 2 முறை புறப்பட முடியாமல் போனதால் பயணிகள் 5 மணி நேரமாக அவதியுற்றனர். இதனால் ஆவேசமடைந்த பயணிகள் விமான ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இதுகுறித்த வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Explanation on the third one. I didn't lie to you. No. Not you. Some staff come back with the 3 or maybe the demand from everyone. Compensation for the connecting flights. Yeah, compensation for the connecting flights. Four things taking care of your connection flights because Trivandrum Bangalore flight is delayed. I am taking care of your connection. Even if you have. Hello, sir. We need the answers to these 4 questions. You only ask me. No, you are saying something else. I have asked for another aircraft which is right left side to you. Okay. You can see Alpha Yankee Charlie. There's a flight which Okay. I asked for. I didn't get the confirmation yet. I'll get the confirmation in 20 minutes. குஜராத் மாநிலம் பண்டரிவாட் பகுதியில் தெருநாய்கள் துரத்தி கீழே விழுந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்ராஹிம் மசூதியில் காலை தொழுகையை முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்றபோது அவரை சூழ்ந்த தெருநாய்கள் கடிக்க துரத்தின. அவற்றிடம் இருந்து இப்ராஹிம் தப்பி ஓடிய போது கால் தவறி கீழே விழுந்ததில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதோடு முதுகில் உள்ள ஒரு பெரிய நரம்பு சேதமடைந்தது. மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த இப்ராஹிம் சிகிச்சை பலனின்றி பலியானார். மேலும் ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் தென்கொரியா வந்தடைந்துள்ளது. அமெரிக்கா தங்களை வெறுப்பதுடன் வடகொரியாவுக்கு எதிராக சண்டையிட தயாராகி வருவதாகவும் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் வடகொரியா எச்சரித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் பேரழிவை ஏற்படுத்திய கல்மேகி புயல் வியட்நாமில் 5 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணிக்கு 149 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதுடன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இடைவிடாத மழை தாக்கியது. வீடுகள் இடிந்து விழுந்து 5 உயிரிழந்த நிலையில் பலர் மாயமாகியுள்ளனர். அவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பல பகுதிகளில் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 5வது T20 கிரிக்கெட் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டது. இதனால் 2-1 என்ற கணக்கில் தொடரை இந்தியா கைப்பற்றியது. தென்னாப்பிரிக்க விக்கெட் கீப்பரும் பேட்ஸ்மேனுமான குவிண்டன் டீகாக் ஒருநாள் கிரிக்கெட்டில் 7000 ரன்களை கடந்த 5வது தென்னாப்பிரிக்க வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரில் 70 பந்துகளில் 53 ரன்களை குவித்து 3வது முறையாக அரைச்சதம் அடித்த அவர் ஒருநாள் கிரிக்கெட்டில் 7009 ரன்களுடன் முன்னாள் கேப்டன் கிரேம் ஸ்மித்தின் சாதனையை முறியடித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 90,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
டலீலா திட்டத்தின் கீழ் இதுவரை 1 கோடி பேருக்கு சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். தேசிய சட்ட சேவைகள் ஆணைய மாநாட்டில் பேசிய அவர் சட்ட உதவி வழங்குவதற்கான நிதி 400 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு திமுக 75 அறிவு திருவிழா நிகழ்ச்சியை தான் நினைத்ததை விட சிறப்பாக செய்துள்ளதாக திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தெரிவித்தார். இதற்கான பணிகளை சிறப்பாக செய்த திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலினை அவர் திருக்குறளை குறிப்பிட்டு வெகுவாக பாராட்டியதோடு இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொண்டார். என்னுடைய நம்பிக்கை வீண் போகல என்று சொல்வதை விட தம்பி உதயநிதியோட கொள்கை பிடிப்பு மிக்க செயல்பாடுகளை பார்க்கிறப்போ ஐயன் வள்ளுவர் சொன்னாரு, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல்லின் அந்த குரலுக்கேற்ப தம்பி உதயநிதி செயல்படுகிறான்னு பெருமையோடு சொல்றேன். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். விஜய் பிரச்சார வாகனத்தின் சிசிடிவி பதிவுகளை நிர்வாகிகள் சமர்ப்பித்தனர்.